என் குருநாதர் முதல்வர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி பாலாஷ்டம தோஷம் அப்படின்னு ஒரு தோஷத்தை பற்றி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பாலாஷ்டம் தோஷம்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது நோயோடு பிறக்கிறதுங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல் அடிக்கி டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய நோய்களும் தாக்கும் இந்த குழந்தைகளை. இந்த பாலாஷ்டம் தோஷம் 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு இருக்குங்க. இந்த 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு இந்த பாலாஷ்ட தோஷம் நடந்தால் அந்த நோயிலிருந்து எப்படி வெளியே வர்றது? ஒரு கேன்சர் கட்டி இருக்குது, அந்த குழந்தை எந்திரிச்சு நடக்க முடியாதுங்க. காரணம் அதோட வெயிட்டு, அந்த கட்டி இருக்கிறதுனால அந்த குழந்தை எந்திரிச்சு நடக்க முடியாமையே இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தீராத நோய்களால் பிறக்கிற குழந்தைங்க, இதுகளத்தை பாலாஷ்டம் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாலாஷ்டம் தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கன்னா, இந்த குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரம், அதாவது அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதுங்களா, அந்த அஸ்வினி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் போய் உள்ளூரில் இருக்கிற சிவன் ஸ்தலத்தில் போய் முதல்ல அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு, அந்த அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகர் கோயிலில் இந்த குழந்தையை படுக்க வச்சு அந்த கோயில் குருக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நோய் குறையாமோ ஆயுள் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நீங்கள் சொன்னீங்கனாலே அந்த குருக்கள் இந்த பாலாஷ்டம் தோஷத்தை பற்றி அவங்க பண்ணி தருவாங்க. அப்போ விநாயகருக்கு பண்ணிவிட்டு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அடுத்ததுங்க காலபைரவருக்கு ஒரு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்த நவகிரகங்களில் போய் அந்த குழந்தைக்கு என்ன திசை நடப்பில் இருக்குதோ, அல்லது அந்த 9 நவகிரகங்களுக்குமே மொத்தமாக 9 நவகிரகங்களுக்கும் இந்த குழந்தை பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிடணுங்க. இது எல்லாமே சிவன் ஸ்தலத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது இந்த குழந்தைக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கணும் நீங்கள் பண்ணுற அன்னைக்கு. அதே மாதிரி இந்த குழந்தையை பெற்ற தாய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கோயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலையிலும் இருக்கணுங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா இந்த குழந்தையோட பாலாஷ்டம் தோஷம் அடிபட்டு குழந்தை நல்ல முறையாக வாழ்க்கையில் வளருங்க. வணக்கம்.